அவ்வை இல்லம் அமைத்தவர் முத்துலட்சுமி அம்மா. நமது சமூக அன்பு இசைவேளாளர் தயாரான மூவாளூர் ராமாமிர்தம்மாளுக்கு மயிலாடுதுறையிலும் புதுக்கோட்டையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கும் ரூபாய் 66 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளை நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தது நமக்கு தெரிந்ததே. அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவராவோம். முத்துலட்சுமி அம்மா அவர்கள் ஆணிடிமை சமுதாயத்தில் இருந்து தப்பி வந்த பெண்களுக்கு, நமது குல பெண்களுக்காகவும் அனாதை குழந்தைகளுக்காகவும் அவ்வை இல்லம் என்ற ஒரு இல்லத்தை தொடங்கி வைத்தார். தீர்க்க முடியாத நோயான கேன்சருக்கு முதலில் ஒரு கூரை வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை போன்றவற்றை அமைத்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் நமது இனத்தைச் சார்ந்த முத்துலட்சுமி அம்மாதான். 1926ஆம் ஆண்டு 43 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் நடைபெற்றது. அதில் இந்தியாவின் சார்பில் முத்துலட்சுமி ரெட்டி கலந்து கொண்டார். அப்போது அவர் நிகழ்த்திய சொற்பொழிவில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்களை அடிமைகளாக நடத்தும் பழக்கம் ஒழிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என்னும் பெருமையை பெற்றார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் என்னும் பெருமையையும் இவருக்கு உண்டு. அன்றைய சென்னை மாகாண சட்டசபைக்கு முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் மூலம் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமை பெற்றார். 1925ஆம் ஆண்டு சட்டசபை துணைத் தலைவராகவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பதவியில் இருந்து 5 ஆண்டுகளில் சில புரட்சி சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். அவற்றில் தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், பால்ய விவாகங்களை தடை செய்யும் சட்டம் போன்ற சில குறிப்பிடத்தக்கவை. அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க உருவானதே அவ்வை இல்லம். அடையாற்றில் அமைந்துள்ள இதனை அமைத்தவர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள். இவர் பத்மபூஷன் பட்டம் பெற்றவர். இப்படிப்பட்டவரை நாம் எக்காலத்திலும் மறவோமாக. இப்படிக்கு உங்கள் நண்பன் ஜெயபாலன் ராமையா, இசைவேளாளர் சமூக நலச்சங்கம், சிறுவில்லிபுத்தூர்.